ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல த லேண்ட் ஆஃப் த கிம்பு ரிமோட்டோட அடுத்த எபிசோட் தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்க வந்தீங்கன்னா சேனல்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி புரியும். பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அந்த ஹைப்பையும் அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. போன எபிசோட்ல ஹீரோ பல சம்பவங்கள் பண்ணியிருப்பா. அதுல கடைசியா ஹீரோ வந்து ஆங்கர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோனோட வேலைக்காரி ஜன்னல் வந்து எட்டி பார்த்துட்டு என்னடா அவன் பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், பைத்தியமே பிடிச்சிச்சு போல முடிவு பண்றோம். அதெல்லாம் எபிசோட் முடிஞ்சு எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோனோட வேலைக்காரி யாருக்கோ ஒரு மெசேஜ பறவை கால்ல கட்டி அனுப்புறா. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மிஸ்டர் ரொம்ப அழகா இருக்கேங்க. அப்புறம் ஹீரோ பத்தி சொல்லுவா. ஹீரோ ஒரு பைத்தியக்காரனா சுத்திட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் ஹீரோவை நான் வந்து கொன்றுவேன். நீங்க சத்தியம் பண்ண மாதிரி எங்க ஆளுங்களை ரிலீஸ் பண்ணிடணும்னு எழுதி அனுப்புறா. அந்த டூ ஃபேமிலியோட ஸ்பிரிச்சுவல் குலத்தை யாரோ சேதப்படுத்திட்டாங்க. அதுல ஏதோ கலந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனோட அப்பா அதை பத்தி வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோனோட அம்மா கடுப்பாயிறாங்க. ஏன்னா டூ ஃபேமிலியோட முக்கியமான பிசினஸ் வெப்பன் பிசினஸ். அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது இந்த ரிச்சுவல் வாட்டர் தான். அப்ப ஹீரோனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே அன்னைக்கு நைட்டு தான் நடந்திருக்கு அப்படி சொல்றாரு. அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு தான் அந்த ஸ்பிரிச்சுவல் குளத்துல ஏதோ கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோக்கு இப்போ நிறைய பிரச்சனையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்னால இருக்காங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஹீரோ வந்து அவங்க இன்னொரு பொண்ணு ரூமுக்கு போனா இல்லையா, அதை பத்தி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட அப்பா அதுக்கு தான் அவன் வந்து மன்னிப்பு கேட்டா இல்லையா, அவன் வந்து அதை தப்பு ஒத்துக்கிட்டான். ஆனா இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டேன்னு பேசுவாங்க. இவங்க எல்லாரும் பேசி ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. அதாவது இது எல்லாமே வந்து ஹீரோ டார்கெட் பண்ணி தான் யாரோ ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ மண்டையில மின்னல் அடிச்சது, ஒரு பொண்ணு அனுப்பி ஹீரோக்கு பிரச்சனை கொடுத்தது, இதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியுது. நம்ம அப்படியே கிடைக்கிற க்ளூஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போனா இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உயிருக்கு ஆபத்து இருக்கிறதால ஹீரோக்கு ஏதாவது பாடி கார்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்றா. உடனே ஹீரோட அம்மா உன்னை போய் அந்த தண்டப்பையில கல்யாணம் பண்ணி கூத்துட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவை கட்டினா அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் வெறித்தனம் உட்காந்து ஸ்பின் பண்ணிட்டே இருப்பா. ஹீரோனோட அம்மாட்ட இருந்து ஹீரோக்கு ஆங்கர் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்ப ஹீரோ சொல்றேன், என்னோட மாமியார் என்ன கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க போல, அதுவும் நல்லதுதான். இவங்க கிட்ட இருந்து நிறைய ஆங்கர் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு ஸ்பின் பண்ணணும், அதை வச்சு ஸ்பின் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ட்ரெஷர் கிடைக்குது, அதாவது ஒரு பில் வந்து கிடைக்கும். ஹீரோ பயங்கர சந்தோஷமாயிரும். உடனே அதை எடுத்து போட்டு முழுங்கிடுவான். அப்படியே அது ஹீரோட நாடி நரம்பெல்லாம் போயிட்டு ஹீரோ பவர்ஃபுல்லா மாத்துது. இது நல்லா இருக்கு சொல்லிட்டு போனா திடீர்னு ஹீரோ உடம்புல கேவலமா நாத்தடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ உடனே போய் குளிக்க ஆரம்பிச்சிடான். அப்ப ஹீரோ சொல்லுவான், நம்ம பிசினஸ் ஒழுங்கா போல, ஆங்கர் பாயிண்ட்ஸ் எதுவுமே ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது, போய் எல்லாரையும் கடுப்பு ஏத்தணும் காண்டி ஏத்தணும் இருப்பான். அடுத்த நாள் அப்படியே ஹீரோயினை பாக்குறதுக்கு போறான். பார்த்த உடனே செல்லம் நீ இன்னைக்கு பார்க்க சூப்பரா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா, உன்னோட உடம்பு சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்பாளா. ஆமா, உங்க ஃபேமிலி மெடிசன் தான் அதுக்கெல்லாம் காரணம், அப்படி குடிச்சவனே சரியாயிடுச்சுன்னு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் தங்கச்சி பத்தி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் சொல்றா, உனக்கு ஒரு பொருள் வச்சிருக்குன்னு. அந்த வேலைக்கு எது போய் ஹீரோட்ட குடுக்குறா. அது பார்த்தா ஒரு கயிறு. ஹீரோ அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடான், இது ரொம்ப விலை அதிகமானது அப்படின்னு. உடனே ஹீரோ போயிட்டு விட்ட வலிய ஆரம்பிக்கிறா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரி குறுக்கு வந்து தடுத்துறா. ஹீரோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் அந்த கயிறு கொடுத்துருக்கா. ஏன்னா கம்மியான பவர் இருக்கிற யார் ஒன்னா அந்த கயிறு யூஸ் பண்ணி கட்டி போட முடியும். உடனே ஹீரோ செல்லம் என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்து டூ ஃபேமிலியோட மருமக, அதனால உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ற. அப்புறம் பார்த்து நீ நல்லா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, எந்த ஆபத்துலயும் போய் மாட்டிக்காத சொல்லிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரி கூட்டு கிளம்பிடுறா. போனோன்னு ஹீரோ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இல்ல இல்ல கண்டிப்பா அவளுக்கு என்ன பிடிக்கும், நான் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கேன், சூப்பரா இருக்கே, கண்டிப்பா பிடிக்கும், எங்க 2 பேருக்கு குழந்தை கூட பொறக்கும், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், அச்சுன்னு வைக்கலாமா இல்ல சூச்சு இல்ல வேற என்ன பேர் வைக்கலாம், கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடான்ற அளவுக்கு ஹீரோ பத்திரா இங்க வந்து பகல் கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கா மனசுல. அவனை நினைச்சு வேற அவனுக்கே ரொம்ப பெருமையா வேற இருக்கு. பார்க்க என்னம்மா இருக்கடா நீ, சூப்பரா இருக்கடா, நான் அவனே பார்த்து சொல்லிட்டு இருப்பான். எப்படியாவது என் செல்லத்தை நான் கரெக்ட் பண்ணியே ஆகணும், அவ மனசுல நான் இடம் பிடிக்கணும். ஓகே, அவளை நான் டின்னருக்கு கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடலாம், என் நண்பே என் கூட இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வரியா, 2 பேரும் ஒன்னா போய் சாப்பிடலாம். இல்ல 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 இது நல்லா இல்ல, நம்ம வேற மாடலேஷன்ல ட்ரை பண்ணலாம். ஏ செல்லம், மாமா உனக்காக நீ நைட்டு கேண்டில் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், என் கூட வரியா நீ. இல்ல 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 இதுவுமே ஒரு மாதிரியா இருக்கே, நம்ம வேற மாதிரி என்ன ட்ரை பண்ணுவா. ஹீரோ அந்த மாதிரி பல மாடலேஷன்ல ட்ரை பண்ணிட்டு நேரா ஹீரோயின் தேடி போறா. செல்லம் தங்கம் எங்கவா இருக்கு, அவன் உனக்காக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு போனா அங்க ஹீரோயினை வந்து காணோம். ட்ரெஸ் பொண்ணு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. அதை ஹீரோ பாத்துறான், இது நல்லா இருக்கு. அப்போ கேக்குறான், என்னடா பண்றீங்க. அப்ப ஹீரோ கேட்பான், என் பொண்டாட்டி ரூம்ல நீ என்ன பண்ற, நான் வந்து அவங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தேன், அப்ப தெரியாம தண்ணி மேல பட்டுருச்சு, ட்ரெஸ் வந்து மாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஆனா உண்மையாவே அவ பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயின் இல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதே ஒண்ணுத்த இங்க தேடி வந்திருக்கா. ஹீரோ கிட்ட மாட்டக்கூடாதுன்னு இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கிறா. அப்ப ஹீரோட்ட கேட்போம், நீ வந்து எவ்வளவு தூரம் பார்த்த. இவ இப்படி கேட்கும்போது ஹீரோக்கு புரிஞ்சிடுது, எனக்கு ஏதோ பெருசா ஆப்படிக்க ட்ரை பண்றாரு. ஹீரோ உஷார் ஆயிட்டு, ஆமா அங்க என்ன இருக்குது பாக்குறதுக்கு, அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவ காலை பத்தி வந்து கொஞ்சம் இந்த தவக்கோலோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். அவ கட்டப்பாய் ஹீரோ அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா திரும்ப காலை தூக்கி ஹீரோட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் தன்னைத்தானே கட்டுப்படுத்த ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனால முடியல. திரும்ப ஹீரோட்ட கேட்கிறா, இப்ப நல்லா பாத்தியா அப்படின்னு. அப்ப ஹீரோ பத்தினா மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுக்கிறா,
என்னுடைய செல்லத்த மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். மத்த எல்லா பொண்ணுங்களும் எனக்கு சிஸ்டர்ஸ் தான். இன்னைக்கு இவள ஒரு கை பாத்துறேன்ட்டு தான் சொல்லிட்டு, அவ கிட்ட போயிட்டு இந்த கால் மேட்டர ஒதுக்கி வச்சுருவோம். "நீ என் பொண்டாட்டி ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? டேய் முதல்ல என்ன விட்டு தள்ளி போடான்னு சொல்ற." அப்ப ஹீரோ, "நீ ரொம்ப பதட்டமாவுற. அப்பனா என்ட்ட இத மறைக்கிறேன்னு சொல்ற. டேய் ஒழுங்கா தள்ளி போடா கொன்றுவேன்னு" சொல்லுவாளா? இப்படிலாம் கேட்டா வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவள புடிச்சு தூக்கி மேல உட்கார வச்சுக்கிட்டு, "இப்போ உண்மைய சொல்லு. இன்னத்த என்ட்ட இருந்து மறைக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம்." அந்த டைம்ல ஹீரோயின் கரெக்ட்டா வந்துருவா. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து அவ எந்த ஒரு ரியாக்ஷனும் குடுக்க மாட்டா. அப்ப ஹீரோ சொல்றான், "செல்லம் நான் என்ன நெனச்சு சொன்னா நீ என்ன நம்புவியா நீ? உடனே அந்த வேலைக்காரி வெளிய ஓடா பொறுக்கி பயலே" சொல்லிட்டு ஹீரோ காத பிடிச்சு இழுத்துட்டு போவா. ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்து ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் அவன உள்ள கூட சேர்க்க மாட்றா. ஹீரோயின் உள்ள அந்த ரெட் ட்ரெஸ் பொண்ணுகிட்ட என் ஹஸ்பண்ட் பண்ணதுக்கு நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த வேலைக்காரி ஹீரோ புடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்றா, "என் டார்லிங்க்கு என்ன இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நான் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான்னு" சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த வேலைக்காரி, "என்னடா பகல்லே கனவு காணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறா. அப்ப ஹீரோ சொல்றா, "நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உனக்குலாம் அத பத்தி தெரியாது. நானும் என் பொண்டாட்டிய டீப்பா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு வெளிய தான் காட்டிக்கிறது இல்லன்னு" கெத்தா அந்த வேலைக்காரிட்ட பேசிட்டு தூரம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறா. கண்டிப்பாவே என்ன பத்தி தப்பா தான் நெனச்சிருப்போம். நைட்டு போயிட்டு இத பத்தி அவட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஹீரோ நைட்டு ஹீரோயின் ரூமுக்கு வந்துடுறான். உள்ள பார்த்தா அந்த வேலைக்காரி, "மேடம் சன்ஃப்ளவர் சீட் சாப்பிடுறீங்களான்னு" கேட்கிறா. "அது அதிகமா நீ சாப்பிட்டுட்டு இருந்த. முன்னாடி இருக்கிற பல்லு ஓடுதுன்னு" ஹீரோயின் சொல்றா. அப்ப வேலைக்காரி சொல்றா, "ஏன் மேடம் இந்த மாரிலாம் என்ன பயம்புறுத்துறீங்க?" அப்புறம் ஹீரோ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. "மேடம் அவன் சரியான ஒரு பொம்பள பொறுக்கி மேடம். எல்லா பொண்ணுங்கிட்டயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்றா அந்த வேலைக்காரி. ஹீரோயின் அந்த மாரி புக்க தான் அப்ப கூட படிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோ இப்ப முன்ன மாரி இல்ல. அவன் ரொம்ப வந்து மாறிட்டான். வித்தியாசமா நடந்துக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தண்டர் அடிச்சதா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த வேலைக்காரி, "மேடம் அவன நம்ம வீட்ல வச்சிருக்கவே கூடாது மேடம். அவன எங்கயாவது தொரத்தி விடணும் மேடம். அந்த தண்டர் அட்டாக் பண்ணுச்சு இல்லையா? அதுலயும் அவன் செத்து போயிருக்கலாம் மேடம். பொழச்சு வந்து நம்ம உயிர வாங்கிட்டு இருக்கிறான்" சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடா. ஹீரோ ஒளிஞ்சு நின்னு கேட்கிறான்னு. உடனே உள்ள வாடான்னு சொல்லுவா. அப்ப ஹீரோ உள்ள வரான். அப்ப அந்த வேலைக்காரி, "டேய் பொறுக்கி பயலே, நாங்க பேசுறது எவ்வளவு நேரமாடா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்குன்னு" கேட்பாளா. ஹீரோ சொல்றான், "நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும்? நீங்க பேசுறது ஊருக்கே கேக்குது. சரி எதுக்குடா இந்த டைம்க்கு இங்க வந்திருக்கன்னு" கேட்கிறா அந்த வேலைக்காரி. "நான் எதுக்கு வந்திருக்கேனா? இன்னைக்கு நடந்த விஷயத்த என் பொண்டாட்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னைக்கு நைட் அவ கூட தான் தக்க போற சொல்லுவேன்னு" உடனே ஹீரோயின் அடிச்சு பறக்க விட்டுறேன். அப்ப கூட ஹீரோ, "செல்லம் அடிக்கும்போது கூட என்ன லவ்வோட அடிக்கிற?" அப்ப வேலைக்காரி, "டேய் ஒழுங்கா உன்னோட ரூமுக்கு போயிடுறா. எங்க மேடம் கிட்ட நெருங்குன்னு நினைச்சு அவ்வளவுதான்" அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோ சொல்றான், "டார்லிங் எங்க 2 பேரும் நீ அப்படி பார்த்ததுல கொஞ்சம் பொறாமப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்ப அந்த வேலைக்காரி குறுக்க புகுந்து, "டேய் உன்ன பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்டா. நீ எல்லாம் ஒரு ஆளு. உனக்காக எதுக்குடா எங்க மேடம் வந்து பொறாமப்பட போறாங்க?" ஹீரோ யோசிக்கிறான். இந்த வேலைக்காரி ரொம்ப டார்ச்சர் பண்றா. வந்ததுக்கு இவளையாச்சும் நீ கடுப்பேத்தாம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "அப்படியா? அப்புறம் எதுக்கு பைத்தியம் மாரி இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிய கேட்டுறான். அவளுக்கு செம கடுப்பாயிடுது. ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. ஹீரோக்கு வந்ததுக்கு ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் பண்ண மாட்டான். அங்க கதவ திறந்து இந்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்னு ஊருக்கே கேட்கறத சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு இன்னுமே ஹீரோ மேல கடுப்பாயிடுது. ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பா பேசுறதுக்கு. அப்ப ஹீரோ சொல்றான், "நீ இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருந்தனா செல்லம், நான் ஊருக்குள்ள போயிட்டு நம்ம 2 பேருக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. நீ நானும் பொய்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிருவேன். என் மானத்த பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா அது ஏற்கனவே கப்பல் ஏறி ரொம்ப தூரம் போயிருச்சு. உன்ன பத்தி நீ யோசிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி ஹீரோயினே மிரட்டுறா. "இன்னைக்கு நைட் நீ என் கூட தங்கணுமா?" சரின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கும் வேலைக்காரிக்கும் பயங்கர ஷாக்கு. அப்ப வேலைக்காரி, "வேணாம் மேடம்" அப்படி சொல்லுவா. ஹீரோக்கு தான் அங்க ஒண்ணுமே புரியல. என்னடா டக்குன்னு ஒத்துக்கிட்டா இவ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். வேலைக்காரி ஹீரோயின்ட்ட சொல்லுவா, "மேடம் இவன் தான் எதுவுமே வேலை செய்யுது. நைட் இவங்க கூட தங்கி என்ன பண்ண போறீங்க?" உடனே ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவளுக்கு எப்படி தெரியுது? அவ ஹீரோட்ட சொல்றா, "எங்க மேடம் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே இதான்னு." அப்ப ஹீரோ சொல்றான், "இப்ப என் பாடியில எல்லாமே கரெக்ட்டா வேலை செய்யுதுன்னு." அந்த வேலைக்காரியால அத நம்பவே முடியல. அப்ப ஹீரோ சொல்றான், "உன்னால இத நம்ப முடியலல்ல? சரி ஓகே. நீயே வந்து என்ன செக் பண்ணி போறேன்னு" சொல்றான். உடனே அவளுக்கு ரொம்ப கோவம். "என்னடா சொன்ன?" அப்படி சொல்லிட்டு ஹீரோவ அடிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போவா. ஹீரோ அத பார்த்து, ஐயய்யோ! பெரிய பிரச்சனையா போல. சரி ஓகே. இன்னைக்கு நான் வந்து என் பொண்டாட்டி கூட நைட்டு தங்கல. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கருந்து தினம் எஸ்கேப் ஆயிடுறா. போகும்போது, "செல்லம் உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பார்த்து ஜாக்கிரதையா இரு" சொல்லிட்டு போறா. பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நீங்க இப்ப தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை கைஸ்.